நீ உசுரோடு இருக்கணும்னு தான் நான் நெருப்புல குதிக்க போறேன். திரும்பியுமா நீ எனக்கு புள்ளையா பிறக்க போற? நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்தா அதை நீ பத்திரமா வச்சுக்க. நாளை ஒரு காலத்துல நீயும் எங்களை போல கண்ணு தண்ணியை விட்டுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு 100,000 பேர் முன்னால நிற்க கூடாது என்று சொன்ன பழனிக்கு கண்கள் கலங்கின. ஒரு சத்தியம், நீயும் சாவக்கூடாது, நாங்களும் சாவ மாட்டோம், இதான் சத்தியம் என்று சொன்னார். கட்டிப்பிடித்து கதறி கொண்டிருந்த பாக்கியத்தை விலக்கிவிட்டு போ என்று சாமியம்மா மொட்டையாக சொன்னாள். உள் வீட்டுக்கு ஊர்ந்து சென்ற செல்வராணி ஒரு மண் உண்டியலை எடுத்து வந்து பாக்கியத்திடம் கொடுத்தாள். எம்மா இருக்கும்னு தெரியல, 2 வருஷமா முந்திரி கொட்டை உடைச்ச காசு. பாக்கியம் குனிந்து செல்வராணிக்கு முத்தமிட்டார். துணிப்பையை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லிவிட்டு பழனி வெளியே போனார். அவருக்கு முன்னால் நாய் தயாராக நின்று கொண்டிருந்தது. நாய் இறப்பு வாங்குற சத்தம் கூட பழனியை பயம் கொள்ள வைத்தது. அவருடைய கண்கள் பேய் மாதிரி அலைந்து கொண்டிருந்தன. பாக்கியம் வெளியே வந்தாள். செல்வராணியும் வந்தாள். துளசியின் காலில் விழுந்தாள். என் பொண்ணே, ஊரே கூடி என் வம்சத்தை அழிச்சு புடிச்சே என்று தெருவுக்கே கேட்கும் அளவுக்கு கத்தினாள் துளசி.